أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس ضرب مثل فاستمعوا له إن الذين تدعون من دون الله لن يخلقوا ذبابا ولو اجتمعوا له وإن يسلبهم الذباب شيئا لا يستنقذوه منه ضعف الطالب والمطلوب. صدق الله العلي العظيم. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையுமுடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் மனிதர்களே, ஓர் உவமை கூறப்படுகின்றது, அதனை மிக கவனத்துடன் கேளுங்கள். அல்லாஹுவை விடுத்து நீங்கள் எந்த கடவுள்களை அழைக்கின்றீர்களோ அக்கடவுள்கள் அனைவரும் சேர்ந்து ஓர் ஈயை படைக்க விரும்பினாலும் படைக்க முடியாது. ஏன், ஈ அவர்களிடமிருந்து எதையேனும் பறித்து கொண்டு போனாலும் கூட அதனிடமிருந்து அதனை விடுவிக்கவும் அவர்களால் முடியாது. உதவி தேடுகின்றவர்களும் பலவீனர்களே, உதவி தேடப்படுபவர்களும் பலவீனர்களே. அல்லாஹ் உண்மையே கூறினான். எல்லா புகழும் நம் அனைவரையும் அவனது இல்லத்திலே அதிகாலை இபாதத்தில் ஒருங்கிணைத்த அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவுக்கே உரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கும் நல்லடியார் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம்மனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்துல் ஹஜ் எனப்படும் 22வது அத்தியாயத்தின் 73, 74 ஆகிய 2 வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டு மொழிபெயர்ப்பும் வாசிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா குறிப்பிட்ட இந்த வசனங்களிலே எத்தகைய வழிகாட்டுதல்களை உள்ளடக்கி இவற்றை இறக்கியருளினானோ அதனை சரியான முறையிலே விளங்குவதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள்பாலிப்பானாக. குறிப்பிட்ட இந்த வசனங்களுக்கு முன்னால் ஆன்மீக ரீதியாகவோ அல்லது அறிவு ரீதியாகவோ எந்த விதமான நியாயமும் காரணமும் இல்லாமல் உயிரற்ற சிலைகளை வழிபடக்கூடியவர்களுடைய இறைமறுப்பு குஃப்ரை குறித்து விளக்கமாக சொன்ன பிறகு இந்த வசனத்திலே மனித இனத்தை முழுமையாக முன்னிலைப்படுத்தியவாறு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா உயிரற்ற அந்த சிலைகளை வணங்குவதனுடைய அந்த நடவடிக்கையினுடைய மூடத்தனத்தை அர்த்தம் செறிந்த முறையிலே இந்த வசனத்திலே விளக்குகிறான். உதாரணத்தை சொல்லி விளக்குகிறான். குர்ஆன் முழுக்க இந்த மாதிரியான தகவல்களை நிறைய பார்க்க முடியும். அதற்கான காரணம் நியாயமானது. என்ன காரணம்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இஸ்லாமிய பிரச்சாரத்தை துவங்கிய சமயத்தில் அந்த ஒட்டுமொத்த சமூகமுமே இணை வைக்கக்கூடிய சமுதாயமாகத்தான் இருந்தது. முஷ்ரிக்கீன்களாக இருந்தார்கள். எங்கு பார்த்தாலும் சிலைகள். உச்சகட்டமாக சிலை வணக்கத்தை ஒழித்து கட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ்வினால் நியமிக்கப்பட்டு அந்த முயற்சியில் பெரும் போராட்டத்தை நடத்திய இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சிலை செய்து, எந்த சிலை வணக்கத்தை ஒழிப்பதற்காக வேண்டி இப்ராஹிம் நபி வந்தாரோ அவருக்கும் சிலையை செய்து காபாவில் வச்சுருந்தாங்க. காபாவில் மட்டும் 360க்கும் மேற்பட்ட சிலைகள் என்று நாம் வரலாறில் படிச்சிருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போ இஸ்லாமிய பிரச்சாரத்தினுடைய துவக்க காலத்திலேயே இந்த தௌஹீதுக்கு எதிரான இந்த இணை வைப்பை குறித்து ஏராளமாக புரிய வைக்க வேண்டி இருந்துச்சு. இந்த சிலை வணக்கம், இந்த இணை வைப்பை தகர்க்காமல் இஸ்லாம் சொல்ல வருகிற ஏகதெய்வ கொள்கையை மக்களுக்கு முன்னாடி புரிய வைக்கிறது கஷ்டம். அதனால தான் ஆரம்ப காலகட்டத்திலேயே இந்த ஷிர்க், இணை வைப்பு, சிலை வணக்கத்தை பற்றி கடுமையான முறையில் கண்டிக்க வேண்டி வந்துச்சு.
அதனால் குர்ஆன் முழுக்க அதனை பற்றி நாம் பார்க்க முடியும். அப்போ இதுக்கு முன்னாடி இடம்பெற்ற வசனங்களிலும் அதனுடைய கண்டனங்கள் தான் இருந்துச்சு, சிலை வணக்கத்தை குறித்த கண்டனங்கள். இந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுது? அறிவுபூர்வமாக இந்த சிலையை வணங்குறது எந்த விதமான அர்த்தமும் இல்லாதது, நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்பதற்காக தர்க்க ரீதியாக லாஜிக்காக ஒரு உதாரணத்தை சொல்லி அல்லாஹ் விளக்குறான். முஸ்லிம்களுக்கு இதில் என்ன பாடம்? அதுதான் முக்கியமான விஷயம். முதலாவது இந்த வசனம் யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே என்று தான் அழைக்கிறது, முஸ்லிம்களே என்று அழைக்கலை. அப்போ ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் தான் இந்த செய்தி. முஸ்லிம்களுக்கு இதில் 2 செய்தி இருக்கிறது. அதனை இந்த தரிசனுடைய கடைசியில் பார்க்கலாம். மனிதர்களே என்று அழைத்து விட்டு அல்லாஹ் லுரிப, எடுத்து காட்டப்படுகிறது, உங்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கப்படுகிறது என்று தொடங்கி மசலுன், ஒரு உதாரணம், ஃபஸ்தமிஉ லஹு, அந்த உதாரணத்தை நீங்கள் கவனமாக கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்ல வர்ற செய்தியை எடுத்து சொல்லுகிறான். இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விடுத்து இந்த மக்கள் எவற்றையெல்லாம் அழைத்து கொண்டிருக்கிறார்களோ, எவற்றிடமெல்லாம் தங்களுடைய பிரார்த்தனையை செலுத்தி கொண்டிருக்கிறார்களோ, எதிர்த்தையெல்லாம் துவா கேட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த சிலைகள், லையகுலுக்கு துபாபன், அவைகள், அந்த சிலைகள் ஒரு ஈச்சையை கூட படைக்க முடியாதவை, ஒரு சின்ன உயிரினம். இங்கு நோக்கம் இதுதான், உங்களுடைய வழிபாட்டுக்குரிய தெய்வங்களினுடைய அர்த்தமில்லாத தன்மையை இன்னும் நீங்கள் புரிஞ்சுக்கலன்னா வாங்க, அவற்றினுடைய அந்த பலவீனத்தை, இந்த சிறுக்கு என்று சொல்லக்கூடிய சிலை வணக்கத்தினுடைய தீமையை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு தெளிவான உதாரணத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். நீங்கள் எந்த தெய்வங்களை வணங்கிட்டு இருக்கிறீங்களோ, எந்த சிலைகளுக்கு முன்னால் பூஜை புனஸ்காரங்களை செய்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த சிலைகளிடத்தில் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக வேண்டி போய் பிரார்த்தனை செய்துட்டு அந்த தேவ தேவியர்கள், சிலை வடிவத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஈச்சையாவது படைக்கின்றார்களா? படைக்க நினைச்சது உண்டா? அப்படி படைக்க நினைச்சாலும் அவர் இந்த சிலைகளால் ஒரு ஈச்சையை படைக்க முடியுமா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கோடானு கோடி பொய் தெய்வங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் கூட வல விஜித்தமஉ லஹு, இந்த ஈச்சையை படைக்கிறதுக்கு ஒரு சிலை இல்லை, உலகம் முழுவதும் வழிபாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அத்துணை சிலைகளும் சேர்ந்தாலும் ஒரு ஈச்சையை படைக்க முடியுமா? ஒன்று சேர்ந்து ஒரு சின்ன பூச்சியை படைக்க முடியாது. எதையுமே படைக்க முடியாதவர்கள் எப்படி கடவுளாக முடியும்? இதுதான் இங்கே கேள்வி. இந்த வசனத்தினுடைய நோக்கம் அதுதான். ஒரு சின்ன ஈச்சையை கூட, ஒரு பூச்சியை கூட படைக்க முடியாதவை எப்படி கடவுளாக முடியும்? அப்போது உலகத்தில் யாரையாவது கடவுள் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த கடவுள்களுக்கு வணக்க வழிபாடுகள் செலுத்தணும் அப்படின்னு சொன்னால், முதல் தகுதி அந்த கடவுளுக்கு என்ன இருக்கணும்? படைப்பாற்றல் இருக்கணும். படைப்புகளுடைய ஆற்றல், சக்தி இருக்க வேண்டும். அந்த சக்தி இல்லை என்று சொன்னால் அது எவ்வளவு பேரால் வணங்கப்படுகிற சிலையாக இருந்தாலும் அது கடவுளாக முடியாது. அல்லாஹ் ஒரு தகுதியை சொல்கிறான். யார் கடவுளாக இருக்க வேண்டுமோ அவர்களுக்கான முதல் தகுதி உருப்படியாக எதையாவது படைக்கணும். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் இந்த பிரபஞ்சத்தையே அவன்தான் படைச்சிருக்கிறான். மனிதர்கள் மட்டுமல்ல, பூச்சி இனங்கள் மட்டுமல்ல, விலங்கினங்கள், பறவைகள், இந்த கால மாற்றங்களை மாறி மாறி வரச் செய்கிறது, சூரிய சந்திரன்கள், கோள்கள் எல்லாவற்றையும் நான் தான் படைச்சேன்னு அல்லாஹ் உரிமைவாதம் பேசுகிறான் குர்ஆனில். அதற்கான தக்க காரணங்களை சொல்கிறான். ஏன் ஒரு கடவுளாக இருந்து, அதுவும் கண்ணுக்கு புலப்படாத ஒரு தெய்வமாக இருந்து இதை ஏன் அல்லாஹ் படைச்சிருக்கிறான்? இதையெல்லாம் படைச்சதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது? எப்படி படைச்சிருக்கிறான்? எத்தனை நாட்களில் படைத்தான்? எல்லா விவரங்களையும் அல்லாஹ் அந்த தன்னுடைய படைப்பாற்றலை பற்றி தெளிவாக சொல்கிறான்.
அப்போ யாரெல்லாம் உலகத்தில் துனியாவில் மற்றவர்களை கடவுளாக சொல்லுகிறார்களோ, அது உயிரற்ற சிலைகளாக இருக்கட்டும், உயிரோடு இருக்கக்கூடிய மனித கடவுள்களாக இருக்கட்டும், முதல் தகுதி நீங்கள் கடவுளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எதையாவது உருவாக்கி காட்டணும், படைத்து காட்ட வேண்டும். முடியுமா? இதுதான் இந்த வசனத்தினுடைய சவால். கடவுளாக இருப்பவர்கள் ஒரு விஷயத்தை படைக்கணும். அப்போ அதனால் படைக்க முடியாது, படைக்க முடியாதவை கடவுளாக முடியாது. அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் பாதுகாக்கிறது, மனித குலத்தை பரிபாலிக்கிறது. அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லுகிற பொழுது தன்னை ரப்பு என்று சொல்லிக் கொள்கிறான், ரப்புல் ஆலமீன் என்று சொல்லுகிறான். உலகத்தார் அனைவரையும் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன், பாதுகாக்கக்கூடியவன். அப்போ கடவுளாக இருக்கக்கூடியவர்களுக்கு ரெண்டாவது தன்மை, படைச்சா மட்டும் பத்தாது, படைக்கப்பட்டவைகள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான ஏற்பாடுகளை செய்யணும். அந்த மனித படைப்புகள் முதல் மற்ற எல்லா படைப்புகளும் இந்த உலகத்தில் சரியாக இயங்குறதுக்கு பின்புலமாக இருக்கணும். அதுதான் ரப்பு என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம். பாதுகாப்பவர்களாக, தக்க நேரத்தில் உதவி செய்யக்கூடியவர்களாக அந்த கடவுள்கள் இருக்கணும். நீங்கள் கருதக்கூடிய இந்த சிலைகளால் அல்லது மனித கடவுள்களால் அடுத்தவங்களை காப்பாற்றுறது இருக்கட்டும், அவைகளையே காப்பாற்றிக் கொள்ள முடியுமா? அந்த சிலைகளுக்கு ஒரு ஆபத்து வருகிறது என்று சொன்னால் அந்த ஆபத்திலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியுமா? இது ரெண்டாவது அல்லாஹ் கேட்கக்கூடிய விஷயம். நீங்கள் அவர்களுக்கு முன்னால் அர்ப்பணம் செய்யக்கூடிய பூக்கள், வாசனை திரவியங்கள், நைவேத்தியங்கள், எதையாவது கையை நீட்டி அவை வாங்குதா? அவைகள் எவற்றையாவது படைக்கின்றனவா என்கிற கேள்விக்கு முன்னால் இது அத்தனையும் இருக்கிறது. இதெல்லாம் சொல்லிட்டு தான் அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்? அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு ஈ பறந்து வந்து அந்த நைவேத்தியங்களிலிருந்து எதையாவது பறித்து கொண்டு போவதாக கற்பனை செய்யுங்கள். எல்லாம் என்ன சொல்கிறான்? லையஹலுக்கு துபாபன், ஒரு ஈச்சையை கூட அவற்றால் படைக்க முடியாது. வலவிஜித்தமாவு லகு, அந்த படைக்கிறதுக்காக வேண்டி எல்லா சிலைகளும் ஒன்று சேர்ந்தாலும் முடியாது என்று சொல்லிட்டு அடுத்தவங்களை படைக்கிறது, பாதுகாக்கிறதுங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். துபாபு ஷைஅன், அவற்றின் கைகளில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு பொருளை ஒரு ஈ பறித்து கொண்டு போனாலும் லையஸ்தன் கிதூஹு மின்ஹூ, அந்த ஈச்சையிடமிருந்து அது பறிச்சுட்டு போகக்கூடிய அந்த பொருளிலிருந்து திரும்ப பெற முடியாது, அதை பாதுகாத்து கொள்ள முடியாது. ஒரு ஈ ஒரு சிலையினுடைய கையில் இருக்க, சிலை மேலே பூசி இருக்கிறாங்க நெய்யோ ஏதாவது ஒன்று, அதன் கையில் இருக்கக்கூடிய நெய்யில் ஒரு ஈ வந்து பறிச்சுட்டு போனால் எவ்வளவு தான் பறிச்சுட்டு போக முடியும்? எல்லாத்தையும் வாரி வலிச்சுட்டா போக முடியும்? ஒரு ஈச்சை எண்ணத்தை தான் கொண்டு போயிடும். அல்லாஹ்வுடைய நுட்பமான இந்த உதாரணம் அதுதான். ஆரம்பத்தில் சொன்னானா இல்லையா, யா யுஹன்னாஸ், மனிதர்களே, துரிப மசல், ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது, ஃபஸ்தமிஊ லஹு, அதை கவனமாக கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லும் ஆரம்பித்தானா இல்லையா, நுட்பமான ஒரு உதாரணத்தை சொல்கிறான். இந்த உலகத்தில் கோடானு கோடி படைப்புகளில் ஒரு ஈச்சைங்கிறது சாதாரண ஒரு சின்ன பூச்சி இனம், அதையும் படைக்க முடியாது, அதை படைக்கிறதெல்லாம் இருக்கட்டும். அப்படிப்பட்ட ஒரு ஈச்சை அவற்றின் கைகளில் இருக்கக்கூடிய எதையாவது ஒன்றை பறித்து கொண்டு போனால் சும்மா ஒரு குண்டூசியினுடைய தலையளவுக்கு கூட என்ன செய்ய முடியாது, ஒரு ஈயினால் பறிச்சுட்டு போக முடியாது. அதுக்கும் குறைவான ஒரு விஷயத்தை தான் ஈ நக்கிட்டு போகும். அந்த ஈ அவற்றுடைய கைகளில் இருக்கக்கூடிய நைவேத்தியங்கள் ஏதாவது ஒன்றில் அதனுடைய வாய் அளவுக்கு அல்லது அதனுடைய கை அளவுக்கு, குண்டூசி அளவுக்கு கூட தூக்கிட்டு போகாது, லேசாக நக்கிட்டு போகும். அப்படி அதனை எடுத்துக்கொண்டு போனாலும் கூட அதை திரும்ப பெற முடியாத அந்த சிலைகளால். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்குங்க, மனிதர்களே, எந்த சிலைகளை நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிறீர்களோ, உண்மையான கடவுளாகிய அல்லாஹ்வை விடுத்து இந்த சிலைகளை வணங்குறீங்களே, அந்த சிலைகளுடைய நிலைமைகள் இதுதான். உண்மையில் நீங்களும் உங்களுடைய கடவுளர்களும் முற்றிலும் பலவீனமானவர்கள், வலிமையில்லாதவர்கள்.
அவர்கள் உங்களை பாதுகாக்கிறதில்லை, நீங்கள் தான் அவற்றை பாதுகாக்கிறீர்கள். இதுதானே உண்மை. மனிதர்கள் தானே சிலைகளை பாதுகாக்கிறாங்க. இப்போது எந்த அளவுக்கு அந்த சிலைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டி இருக்கிறது என்று பார்த்தால், நம்ம இது ஒரு ஒப்பீடு தான், விமர்சனமோ தரம் தாழ்த்தி பேசுவதோ இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் மனிதர்களை விளங்குறதுக்கு உதாரணம் சொல்கிறான். அப்போ இந்த உதாரணம் சொல்கிறதும் ஒப்பீடு செய்வதும் அல்லது விமர்சனம் செய்வதே கூட தரம் தாழ்த்துவதல்ல, புரிந்து கொள்ளப்படுவதற்காக வேண்டி ஒப்பீடு செய்யப்படும், விமர்சனம் செய்யப்படும். அந்த அளவுக்கு தான் குர்ஆன் சொல்லுகிறது. காரணம் என்னன்னு கேட்டால், அதே குர்ஆனில் ஒரு செய்தி கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த மனிதர்கள் அல்லாஹுவை விடுத்து வேறு எந்த தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த தெய்வங்களை நீங்கள் திட்டாதீங்க. நல்லா கவனிக்கணும். குர்ஆனுடைய ஒரு கம்யூனல் ஹார்மனி, சமூக நல்லிணக்கம் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அல்லது மத நல்லிணக்கம் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வசனம். வலா தசுப்புல்லதீன ததூன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விடுத்து இவர்கள் எந்த கடவுளர்களை வணங்கி கொண்டிருக்கிறார்களோ அழைத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த சிலைகளை கடவுளர்களை நீங்கள் திட்டாதீங்க. அப்படி நீங்கள் திட்டினால் அறிவில்லாமல் அவர்கள் நீங்கள் வணங்கிட்டு இருக்கக்கூடிய அல்லாஹ்வை திட்டுவாங்க. நீங்கள் அவங்க கடவுளை திட்டினா அவங்க என்ன செய்வாங்க? உங்கள் கடவுளை அவங்கள திட்டுவாங்க. அப்போ உங்கள் கடவுளுக்கு திட்டு வாங்கி கொடுக்குறது யார்? உங்கள் கடவுளுக்கு அல்லாஹ்வுக்கு திட்டு வாங்கி கொடுக்குறது யார்? நீங்களாக இருப்பீங்க. பல இடங்களில் தாவாவுடைய நோக்கில் நடத்தப்படுகிற கம்யூனல் ஹார்மனி நிகழ்ச்சியில் நான் ஒரு உதாரணம் சொல்கிறது உண்டு. பிற கடவுள்களை திட்டினால் அந்த மனிதர்கள் நீங்கள் வணங்குற அல்லாஹ்வை திட்டுவாங்க. அப்போ உங்களை அல்லாஹ்வுக்கு நீங்களே ஏச்சு பேச்சுக்களை வாங்கி கொடுத்த மாதிரி ஆயிடும். அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக ஒரு சின்ன சம்பவத்தை உதாரணமாக சொல்கிறது உண்டு. தூரத்து மதில் செவுத்தில் ஒரு வாசகம் என்னமோ புதுசாக யாரோ எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அது இல்லை. வழக்கமாக அந்த வழியாக போகக்கூடிய ஆள் பார்க்குறாரு, நேற்று வரைக்கும் அந்த இடத்துல எந்த வாசகமும் இல்லையே, இப்போ என்னமோ எழுதியிருக்கிறாங்க. ரோட்டுக்கு அந்த பக்கத்தில் வந்து பார்க்குறாரு. அது என்னன்னு பார்க்குறதுல ரொம்ப ஆர்வமாகிடுறாரு. நம்ம இந்த வழியில் தானே டெய்லி போகிறோம், நேற்று வரைக்கும் அங்கே என்னமோ எழுதலை, இப்போ என்னமோ புதுசாக எழுதியிருக்கிறாங்க. இப்போ அதை போய் பார்க்கணுங்கிற ஆர்வம் அதிகமாகி ரோட்டை கிராஸ் பண்ணி நிறைய வண்டி வாகனங்களை எல்லாம் குறுக்க எல்லாம் போய் அந்த மதில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த மதில் செவத்துக்கு பக்கத்தில் போயிட்டார். போய் பார்த்தா இதை படிப்பவன் முட்டாள் அப்படின்னு எழுதிருந்துச்சு. இதை படிப்பவன் முட்டாள். யார் முட்டாளானா? இவ்வளவு ஆர்வமாக வந்தாரல்ல, அவருக்கு ஆத்திரம் வந்துருச்சு, கோபம் வந்துருச்சு. என்னமோ எழுதியிருக்கிறானேன்னு சொல்லி போட்டு ஆர்வம் வந்தால் என்னை இப்படி முட்டாளாக்கிட்டானே. இதை படிப்பவன் முட்டாள்னா நான் யார்? முட்டாளாகிட்டனே. ஆத்திரம் தலைக்கு மேலே ஏறிடுச்சு. இதை எழுதணும் மேலே ரொம்ப கோபம் வந்தோன்னு அந்த ஆள் என்ன பண்ணார், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணி எடுத்து அதை அழிச்சார். அழிச்சிட்டு ஒரு கரிக்கட்டை எடுத்துட்டு பக்கத்தில் எழுதினார், இதை எழுதியவன் முட்டாள். இப்போ என்னாச்சு? அடுத்தவன் வந்து படித்தானாக்கா மறுபடியும் இந்த ஆள் தான் முட்டாளாக இருக்கிறார். அதை விட்டு போட்டு எழுதியிருந்தாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு கோபத்தில் அழிச்சிட்டார். வந்த ஆத்திரத்தில் அதை அழிச்சாச்சு. அழிக்காமல் பக்கத்தில் இப்படி எழுதியிருந்தா இதை எழுதியவன் முட்டாள்னு அழிஞ்சிருந்தானாக்கா ஏற்கனவே ஃபஸ்ட்டு எழுதினானே அவன் முட்டாள்னு ஆயிரும். ஆத்திரத்தில் அவன் மேலே இருக்கக்கூடிய கோபத்தில் அழிச்சுட்டு போட்டு இதை எழுதியவன் முட்டாள் அப்படின்னு எழுதிட்டு போயிட்டார். இப்போ பின்னாடி வர்றவன் இதை படிக்கும்போது மறுபடியும் யார் முட்டாளானார்? அதே ஆள் தான். இப்போ அதே மாதிரி பிற கடவுள்களை நீங்கள் ஏசினால் அவர்களும் என்ன செய்வாங்க? நீங்கள் வணங்குற அல்லாஹ்வை ஏசுவாங்க. அதை செய்யக்கூடாதுன்னு குர்ஆனில் வர வசனம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி வசனங்களை தவிர்த்து விட்டு மனிதர்கள் புரிஞ்சுக்கணும், தௌஹீதுனா என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். ஷிர்க் என்கிற இணை வைப்பு வந்து எவ்வளவு தூரம் ஆன்மீகத்துக்கு எதிரானது, எவ்வளவு தூரம் அறிவுக்கு எதிரானது. உங்களை எவ்வளவு அறிவோடு படைச்சி வச்சுருக்கிறேன். சிந்திக்கிறதுக்காக வேண்டித்தானே உங்களுக்கு மூளையை கொடுத்தேன், இதயத்தை கொடுத்தேன். அது சிந்திக்கிறதுக்காக வேண்டித்தானே உங்களுக்கு வேறு 5 புலன்களையும் கொடுத்துருக்கிறேன். தொட்டறிகிறது, பார்க்கிறது, நுகர்ந்து அறிகிறது, சுவைச்சு அறிகிறது. இந்த உணர்வுகள்லாம் எதுக்கு கொடுக்கப்பட்டுச்சு?
அந்த சிக்ஸ்த் சென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய 6வது அறிவு வேலை செய்கிறதுக்கு. உங்களையெல்லாம் மனுஷனாக படைச்சி சிந்திச்சு உண்மையான கடவுளை புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரியான கைகால் மாதிரியான டூல்ஸையும் கொடுத்தா, அறிவையும் கொடுத்தா, அந்த அறிவை பயன்படுத்தாமல் அறிவே இல்லாத ஒரு சிலைகளுக்கு முன்னாடி போய் பூஜை செய்கிறீங்களே, இதில் ஏதாவது ஆன்மீக பலன் உங்களுக்கு கிடைக்குதா? அறிவு ரீதியாக ஏதாவது உங்களுக்கு புலப்படுதா? இதை புரிய வைக்கிறது தான் அல்லாஹ்வுடைய நோக்கம். அதனால தான் அப்படி வசனத்தை இறக்கி வச்ச அல்லாஹ், பிற கடவுள்களை திட்டாதீர்கள் என்று வசனத்தை இறக்கி வச்ச அல்லாஹ் மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி வசனங்களை இறக்கி வச்சிருக்கிறான். அதனால் இந்த ஒப்பீடு என்பதும் உதாரணம் சொல்வது என்பதும் பிற மதங்களையோ பிற மத நம்பிக்கைகளையோ பிற மத கடவுள்களையோ ஏசுறது அல்ல. அது புரிய வைக்கிறதுக்காக வேண்டி சொல்லப்படுகிற உதாரணம், பகுத்தறிவு ரீதியான உதாரணம். இதுதான் பகுத்தறிவு. இப்போ இந்த பகுத்தறிவு என்று சொல்லுகிற பொழுது இன்னொரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன அந்த விஷயம்? இந்த மாதிரி சிலைகளை வணங்கக்கூடாது, இது பகுத்தறிவுக்கு எதிரானது. உயிரில்லாத கல் உங்களுக்கு எதையாவது தருமா என்று சொல்லக்கூடிய இந்த மாதிரியான குரானிய செய்திகளை இன்னைக்கு இருக்கக்கூடிய பகுத்தறிவுவாதிகள் என்று தங்களை சொல்லிக்கொள்ளக்கூடிய கடவுள் மறுப்பாளர்கள் பிரச்சாரம் செய்கிறாங்க. தீக்காக்காரங்க பிரச்சாரம் செய்கிறாங்க. சிலையை போய் வணங்குறிய, சிலையை வணங்குவது அறிவுக்கு எதிரானது. இந்த குரான் சொல்லுதா இல்லையா அறிவுக்கு எதிரானதுன்னு? அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் இந்த வித்தியாசத்தை புரிஞ்சு வச்சுருக்கிறோம். கல் வேற, மனுஷன் வேற. அதனால் நாங்கள் பகுத்தறிவுவாதிகள். அது என்ன பகுத்தறிவு? பகுத்தல், அறிதல். என்னத்தை பகுக்கிறது? மனுஷன் வேற, கல் வேற, பிரிச்சறிஞ்சுக்கிறது. அந்த மாதிரி நாங்கள் அறிஞ்சோம், அதனால் நாங்கள் பகுத்தறிவுவாதிகள் சொல்லிக்கிறாங்க. நல்லது. ஆனால் அந்த பகுத்தறிவுவாதத்தை போதித்தவர்கள் அவங்களுக்கும் இவங்க சிலை செஞ்சு வச்சுருக்காங்களா இல்லையா? பெரியாருக்கு சிலை இருக்கா இல்லையா? அம்பேத்கருக்கு சிலை இருக்கா இல்லையா? அறிஞர் அண்ணாவுக்கு சிலை இருக்கா இல்லையா? கருணாநிதிக்கு சிலை இருக்கா இல்லையா? அப்போ பகுத்தறிவு சிந்தனையை கொண்டவர்கள் அத்தனை பேர்களுக்கும் எந்த சிலைகள் நீங்கள் வணங்குறத புரிஞ்சிக்காதுன்னு சொல்லி பகுத்தறிவுவாதம் பேசுனாங்களோ அவங்களே என்ன செய்கிறாங்க? அந்த பகுத்தறிவுவாதம் பேசினவங்களுக்கு சிலை வைக்கிறாங்க. சிலையை வைக்கிறது மட்டுமல்ல, அது ஜாதி சண்டையின் அடிப்படையில் சிலையை உடைச்சி போடுறான், சிலையை அவமதிக்கிறான். அப்படிங்கிறதுக்காக அந்த சிலையை சுற்றி கிரில் போட்டு வைக்கிறானா இல்லையா? இரும்பு கதவை போட்டு வைக்கிறான் இல்லையா? பல கிராமங்களில் இன்றைக்கி பார்க்கலாம். அம்பேத்கருக்கு சிலை இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக அந்த சிலை சுற்றி ஜன்னலில் போடுற மாதிரியான இரும்பு கிராதிகளால் அடைச்சி வச்சுருக்கான், யாரும் வந்து உடைக்காமல் இருக்கிறது. இப்போ இங்கே தான் இங்கே கேட்கப்படுகிறது என்ன விஷயம்? இந்த கடவுளர்கள் ஒரு ஈச்சையை படைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், எல்லாரும் சேர்ந்து படைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இவர்களுக்கு கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு ஈச்சை பறிச்சுட்டு போனால் கூட அதை திரும்ப பெற முடியாது. அதை திரும்ப பெறுறதெல்லாம் இருக்கட்டும், இந்த சிலைகளை இவர்கள் தான் என்ன செய்கிறாங்க? பாதுகாக்கிறாங்க. சிலைகள் இவங்களை பாதுகாக்கலை. இதை திருக்குரான் ஷரீஃபில் அல்லாஹ் எவ்வளவு அற்புதமாக சொல்கிறான் தெரியுமா? சூரத்தை யாசீன் 36வது அத்தியாயம் 74, 75வது வசனத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு செய்தியை சொல்கிறான். ஆனால் அந்த யாசீனை நாம் எதுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம்? மையத்துக்கு மற்றும் தலைமாட்டில் உட்கார்ந்து ஓதுறதுக்கு. மிகச்சிறிய தாவாவினுடைய கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு அத்தியாயம் யாசீன். தாவா என்று சொல்லக்கூடிய நான் முஸ்லிம்களுக்கு சத்தியத்தை புரிய வைக்கிறதுக்கு பெரிய அளவுக்கு லாஜிக்கை பேசக்கூடிய தாவா சம்பந்தப்பட்ட அத்தியாயத்தை முஸ்லீம் சமுதாயம் மையத்துக்கு தான் பயன்படுத்திகிட்டு இருக்கு. அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வத்தஹது மின் தூனில்லாஹி ஆலிஹத்தன் லஅல்லஹும் யுன்சரூன். இப்படியெல்லாம் இருந்தும் அல்லாஹ்வை விடுத்து பிற கடவுள்களை இவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். உண்மையான கடவுள் அல்லாஹ். அதனை புரிஞ்சிக்காம இவங்களாக சில கடவுள்களை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. லா யஸ்ததீஊன நஸ்ரஹும், நாம் உதவி செய்யப்படலாம் என்று ஆசை வைக்கிறாங்க. லஅல்லஹும் யுன்சரூன், இந்த சிலைகள் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும்? உதவி கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும்னு ஆசைப்படுகிறார்கள். ஆனால் லா யஸ்ததீஊன நஸ்ரஹும், அந்த சிலைகள் அவைகளுக்கே உதவி செய்து கொள்ள முடியாதே, பின்ன எல்லாவங்க அடுத்த ஆளுக்கு வந்து உதவி செய்கிறது.
வஹும் லஹும் ஜுந்தும் முஹல்லரூன். இதற்கு நேர்மாறாக அந்த மக்கள் அந்த சிலைகளுக்காக தயார் நிலையில் இருக்கும் சேனைகளாக விளங்குகிறார்கள். அந்த சிலை யாராவது உடைச்சி போட்டுருவானோ அப்படின்னு ராத்திரி பகலாக என்ன செய்கிறான்? சிலைகளை பாதுகாக்கும் படைகளாக இந்த மக்கள் இருக்கிறார்கள். சிலையை பாதுகாக்கிறது யார்? மக்கள். ஆனால் என்ன நம்புகிறாங்க? இந்த சிலைகள் நம்மளை பாதுகாக்கும். இது யாசீன் அத்தியாயத்தில் வரக்கூடிய செய்தி. அதே மாதிரி பாருங்கள், சூரத்து நஹல் என்று சொல்லக்கூடிய 16வது அத்தியாயத்தில் 21வது வசனம், அம்வாத்துன் கைர அஹ்யா, அவர்கள் இறந்து போனவர்களை தவிர உயிர் உள்ளவர்கள் அல்ல. வமா யஷ்உரூன அய்யான யுப்அஸூன், அவர்கள் எப்போது மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு எழுப்பப்படுவார்கள் என்பதையும் அந்த கபர்களிலே அடக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள், சமாதிகளிலே அடங்கியிருக்கக்கூடியவர்கள் தெரியாது. அவர்கள் இறந்து போய் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் உயிர் உள்ளவர்கள் அல்ல, இறந்தவர்கள் தான். மீண்டும் உயிர் கொடுத்து எப்போ எழுப்பப்படுவாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இதையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இதை சொல்லிவிட்டுத்தான் அந்த வசனம் இப்படி முடிகிறது, லஅஃபத் தாலிபு வல் மத்லூப், உதவி தேடுகின்றவர்களும் சிலைகளிடத்திலும் சமாதிகளில் இருக்கக்கூடியவரிடத்தில் உதவி தேடுகின்றவர்களும் பலவீனர்கள், உதவி தேடப்படுபவர்களும் பலவீனர்கள். உனக்கு பலவீனம் இருக்குன்னு சொல்லித்தான் உதவி கேட்க போகிற, ஆனால் அவங்களும் யார்? பலவீனமானது. யாரிடத்தில் உதவி கேட்கப்படுகிறதோ, உதவி தேடப்படுகிறதோ அவர்களும் பலவீனர்களே. இந்த வசனத்துடைய உள்ளார்ந்த கருத்து இதுதான். என்னது? மனுஷன் தன்னுடைய பலவீனத்தையும் இயலாமையையும் தீர்த்து கொள்வதற்காக வேண்டித்தான் இதெல்லாம் சக்தி வாய்ந்தது, வலிமையானது, முழுமையானது அப்படின்னு அவன் நினைக்கிற ஏதோ ஒரு சக்தியை கடவுளாக அவனே ஏற்படுத்தி கொள்கிறான். அதுக்கு வழிபாடு செய்கிறான். நான் பலவீனமானவன் மனுஷன், என்னை பாதுகாக்கணும், எனக்கு வலிமை தரணும், அதுக்கு ஒரு கடவுள் வேணும். கடவுளால் தான் வலிமையை கொடுக்க முடியும், முழுமையை கொடுக்க முடியும், சக்தியை கொடுக்க முடியும் அப்படின்னு நம்புகிறான். பாரதி கூட எழுதி வச்சிருப்பானா இல்லையா, சக்தி கொடு தேவி அப்படின்னு பாடலே இருக்கு. இப்போ மனுஷனுக்கான சக்தியை கடவுள்கிட்ட தேடுறான். அப்போ சக்தி கிடைக்கணுங்கிறதுக்காண்டி தான் கடவுளை ஏற்படுத்துகிறான். வழிபாடு செய்பவர்கள், வழிபாடு செய்யப்படக்கூடியவர்கள், யாருக்கு வழிபாடு செய்யப்படுகிறதோ அவர்கள், யார் வழிபாடு செய்கிறானோ அவனை விட சிறந்தவனாக இருக்கணும், வலிமையானவனாக இருக்கணும். அப்போ தான் வழிபாடு அப்படிங்கிறது அர்த்தமுள்ளதாக இருக்கும், புத்திசாலித்தனமானதாக இருக்கும். ஆனால் என்ன நடக்குது? பல தெய்வ நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடியவர்கள், அந்த நம்பிக்கையாளர்கள்ட்ட எவ்வளோ பலம் இருக்கோ அதை விட பலவீனமானதுகிட்ட போய் என்ன செய்கிறாங்க? உனக்கு பலம் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டித்தானே கடவுளையே ஏற்படுத்துகிற, ஆனால் உன்னை விட பலவீனமான சிலைகள்கிட்ட போய் என்ன செய்கிற கேட்குறது எப்படி லாஜிக் ஆகும்? எப்படி அறிவுபூர்வமானதாக இருக்கும்? ஆன்மீக ரீதியாகவும் அர்த்தம் இல்லை, அறிவு ரீதியாகவும் அர்த்தம் இல்லை. தங்களுடைய மூக்கு நுனியில் வந்து உட்காரக்கூடிய ஈயை துரத்தி விடுவதற்கு கூட திராணி இல்லாதவற்றைத்தான் அவர்கள் தங்களுடைய ஆபத்துகளை தீர்க்கக்கூடியவர்களாக, தங்களுக்கு நற்பாகியங்களை தரக்கூடியவர்களாக கருத்தி வெறித்தனமாக பூஜை செய்கிறார்கள் என்று சொல்லி அடுத்த செய்தி எப்படி தொடங்குகிறது? மா கதருல்லாஹ ஹக்க கதிரிஹி, அல்லாஹ்வை எப்படி மதிப்பீடு செய்யணுமோ அப்படி செய்யலையே இவர்கள். உண்மையான கடவுளை எப்படி புரிஞ்சுக்கணுமோ அப்படி புரிஞ்சுக்கலையே என்று அல்லாஹ் முடிக்கிறான். லகவியுன் அசீஸ். இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. அடுத்ததாக இடம்பெறுகிற அல்லாஹுவை எப்படி மதிப்பிடணும். அல்லாஹ்னு சொன்னால் அது யார்? கடவுள். கடவுள்னா என்ன? யார் கடவுளாக இருக்க முடியும்? கடவுளை எப்படி புரிஞ்சுக்கிறது? கடவுளை எப்படி நாம் மதிப்பீடு செய்கிறது, ஸ்கேல் பண்ணுறது? அவனுடைய ஆற்றலை, அவனுடைய திறமையை, அவனுக்கு நமக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளை, அதன் அடிப்படையில் தானே மனுஷன் என்ன செய்ய முடியும்? கடவுள் நம்பிக்கையாளனாக இருக்க முடியும். அப்போ அல்லாஹ்வை புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் புரிந்து கொள்ளாததுனால தான் முஸ்லீம் சமுதாயத்திலும் என்ன செஞ்சிடறாங்க? அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அவுலியா என்கிற பேர்லையோ அல்லது குருநாதர் என்கிற பேர்லையோ. இதை குறித்து மேலும் சில விளக்கங்களை, முஸ்லிம்களுக்கு இதில் இருக்கக்கூடிய 2 வகையான பாடங்கள் என்ன சொல்லப்பட்டது? யா யுஹன்னாஸ், மனிதர்களேன்னு ஆரம்பிக்கப்பட்டுச்சு.
ஒரிப மசலுன் ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது, எடுத்து காட்டப்படுகிறது. ஃபஸ்தமிஉ லஹு இந்த உதாரணத்தை கவனமாக கேளுங்க என்று சொல்லித்தான் ஆரம்பிச்சது. பொது மனிதர்களை பார்த்து முஸ்லிம்களுக்கு என்ன பாடம்? பொது மனுஷங்களை பார்த்து சொன்னதில் முஸ்லிம்களுக்கு ஏதாவது செய்தி இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. அதனால தான் முஸ்லிம்களுக்கான அந்த குரானில், முஸ்லிம்களுக்கு வழிகாட்டுதல் கொண்டிருக்கக்கூடிய குரானில் இதையும் ஏற்படுத்தி இருக்கிறான். 2 விஷயம் இருக்குது. அது என்ன 2 விஷயம்? அல்லாஹ்வை எப்படி மதிப்பீடு செய்கிறது, எப்படி புரிஞ்சுக்கிறது என்கிற இந்த செய்தியை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இதே தரிசில் தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யலாம். தெரிந்து கொண்ட விஷயங்களின் அடிப்படையிலே அல்லாஹ்வை புரிந்து கொண்டு அவனுக்கு மட்டுமே நம்முடைய இபாதத்துகளையும் அடிபணிதலையும் முறித்தாக்கி கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.